And our chief guest is Santamani ma'am, and let's ask some questions to her about the ecstasy. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் ஒரு முக்கியத்துவம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இதனோட இதே வந்து கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அப்படியே மெய் சிலிர்க்குது. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடிஞ்சா காட்டுங்க, உடம்பு சிலிர்க்கிறத. ஏன்னா அதுல இன்னொன்னு வந்து உங்க சேர்மன் சொன்னாரு, எல்லாமே நாங்க கடைகள்லயோ எதுவுமோ அப்படி எல்லாம் வாங்காம எங்க பிள்ளைகளே வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியில இதை உருவாக்கி இருக்கிறாங்க. முதல்வர் சொல்லும்போது சொன்னாரு, இதுக்காக அதிக டைம் எல்லாம் நாங்க எடுத்துக்கல மேடம், ஒரு 4 நாள் தாங்க, அந்த 4 நாளுக்குள்ள எங்க பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றது, அப்படியே பூரிச்சு நிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் ஒரு முக்கியத்துவம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இதனோட இதே வந்து மாணவர்கள் தங்களுக்குள்ள புதைந்து இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான களம் தான் இது. இது எல்லா இதுலயும் நம்ம வெளிப்படுத்த முடியாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கும் போது நம்முடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான, இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு மாணவி ரொம்ப அழகா பேசினாங்க, அப்போ ஒரு பேச்சாளர், ஒரு படைப்பாளி, எதிர்காலத்துல அவங்க சிறந்தவங்களா வருவாங்கன்னு நான் ஜட்ஜ் பண்ணணும்ல. அந்த மாதிரி மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன். கடைசியா இங்க இருக்கிற எக்ஸிபிஷன் நிறைவா இங்க இருக்கிற எக்ஸிபிஷனை நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க மேம்? அடி தூள் தூள் தூள். நன்றி மேம். I've seen the front decoration about our Egyptian culture, Egyptian empire. What do you think about it, sir? It is beautifully done. Every year you are taking concept and you are doing. Last year you had some aquatic concept. This year you have taken the historic concept. It is beautifully done, so that it denotes the history of history in the world, and a lot of people are able to see and identify in the Egyptian culture and the civilization. That is good. And sir, in conclusion, how would you describe this overall Edu Ecstasy in one word or one phrase? Superb. Thank you, sir. Superb. To the participants. You saw all these models, sir. How do you feel when students exhibit their subject in a very innovative way? So when I interacted with a student of grade 2, really their communication was very good, and the depth of their knowledge in their project was really commendable. So hats off to the parents and also the teachers who have supported them to make this project which happened today. இந்த எக்ஸிபிஷன்னால அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இதிலே தெரிஞ்ச டிஸ்பிளேலே தெரிஞ்சது, அவங்க எக்ஸ்பிளேஷன்லையும் அவங்களோட ஆர்வத்திலையும் தெரிஞ்சது. ஸோ ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. I literally from 11th I think, so that boy was explaining about the Egyptian culture, so that was so good. I just loved it, loved the culture and loved the atmosphere today. Thank you so much. ஃபைனலா ஒரு வேர்ட்ல வந்து இந்த மொத்த எக்ஸிபிஷனை டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்ன வேர்டா இருக்கும்? எக்ஸலன்ட் தான் சொல்றேன். What was your first impression when you see all these decorations? I belongs to commerce department. Today we visited 9th grade and 11th grade. So all the models are attractive and they are displayed their project very clearly and neatly. ஒரு எஜுகேஷன் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இதுவும் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.